பஞ்சாப் மாநில முன்னாள் துணை முதலமைச்சரை துப்பாக்கியால் சுட முயன்ற சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை சிரோமணி அகாலிதள கட்சியின் ஆட்சி நடைபெற்றது. இந்த ஆட்சி காலத்தில் அக்கட்சி தலைவரான பிரகாஷ் சிங் பாதல் முதலமைச்சராக பதவி வகித்தார். அந்த சமயத்தில் அவரது மகன் சுக்பீர் சிங் பாதல் துணை முதலமைச்சராக இருந்தார். இத்தகைய சூழலில்தான் பிரகாஷ் சிங் பாதல் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சீக்கிய மதத்துக்கு எதிரான தவறுகளுக்காக சுக்பீர் சிங் பாதலுக்கு சீக்கியர்களின் அதிகார பீடமான அகால் தக்த் தலைவர் கியானி ரக்பீர் சிங் நேற்று முன்தினம் மத ரீதியிலான தண்டனையை வழங்கினார். அதில் அக்கட்சியின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலில் சேவகராக தூய்மை பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். பஞ்சாபில் 5 முறை முதலமைச்சராக பதவி வகித்த மறைந்த பிரகாஷ் சிங் பாதலுக்கு வழங்கப்பட்ட பக்ரே-ஏ-கௌம் என்ற பட்டத்தை திரும்ப பெறப்படுவதாக கியானி ரக்பீர் சிங் தெரிவித்தார். இந்த தண்டனையை ஏற்ற சுக்பீர் சிங் பாதல் அக்கட்சியின் தலைவர் பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். அதோடு சக்கர நாற்காலியில் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலுக்கு வந்தார். இதனையடுத்து அவர் பொற்கோயிலில் உள்ள பாத்திரங்கள், காலணிகள், குளியலறைகள், கழிவறைகள் போன்றவற்றை சுத்தம் செய்து தூய்மை பணிகளில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் இன்றும் பொற்கோயில் நுழைவு வாயிலில் சுக்பீர் சிங் பாதல் அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட முயற்சி செய்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது ஆதரவாளர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை பிடித்து தடுத்தனர். இதனால் துப்பாக்கி குண்டு அவர் மீது படாமல் நல்வாய்ப்பாக குறி தவறியது. சுக்பீர் சிங் பாதல் உட்பட அக்கட்சியினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த முயற்சி செய்துள்ள சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட நபர் பப்பர் கல்சா என்ற சீக்கிய அமைப்பைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.